கோவை மாவட்டத்தில் பெய்த மழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாகனங்கள் நிறுத்துமிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. கோவையில் கோடை மழை துவங்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் பெய்த மழை காரணமாக அங்குள்ள இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு ஊழியர்களின் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விடியா திமுக ஆட்சியில் அரசு கட்டிடங்கள் தரமற்ற முறையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பழனி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில், திருப்புவனம், மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட எட்டயபுரம், முத்தல்லாபுரம், மாவில்பட்டி, வெம்பூர், கீழ்கரந்தை, மாசாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். தருமபுரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகல் முதல் நல்லம்பள்ளி, தொப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழை பரவலாக பெய்து வருவதை அடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புலிப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரும்புலிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லாரியின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. குறுகிய சாலை என்பதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மற்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை அருகே திருமண நிகழ்ச்சிக்கு புகைப்படம் எடுக்க சென்ற நபர் சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூரைச் சேர்ந்தவர் நவீன். இவர் நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடியில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்கு புகைப்படம் எடுப்பதற்காக காரில் சென்றுள்ளார். வள்ளியூர் புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் கார் நிலை தடுமாறி அருகில் இருந்த பாலத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் நவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த 2 பேர் படுகாயம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சியின் 2வது நாளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். பூத்து குலுங்கும் லட்சக்கணக்கான மலர்களை கண்டு ரசித்தும் பூக்களால் உருவாக்கப்பட்ட உருவ அமைப்புகளுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளாறு அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126 அடியில் 115 அடியில் இருந்த நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 120 அடியாக உயர்ந்துள்ளது. அதேபோல் மஞ்சளாறு அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 44 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 46 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்காட்டில் மலர் கண்காட்சி தொடங்கும் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மலர் கண்காட்சியையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் 50,000 மலர் தொட்டிகளில் வண்ண வண்ண செடிகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்ணா பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.
நெல்லை டவுன் அருகே வீட்டின் மேற்சுவர் இடிந்து விழுந்து 7 வயது சிறுமி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புட்டாரத்தி அம்மன் தெருவில் குடியிருந்து வரும் மகேந்திரன் என்பவரின் மகள் அகல்யா வீட்டின் கதவை திறந்தபோது ஜன்னல் மேல் இருந்த மேற்சுவர் இடிந்து விழுந்து படுகாயமடைந்தார். இந்த நிலையில் சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக டவுன் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மஞ்சவாடி அருகே பெய்த மழையால் சேரும் சகதியுமான சாலையில் செல்ல முடியாமல் 10 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 4 வழி சாலை பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் அவசர காலங்களில் கடும் அவதியடைந்து வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே போக்குவரத்து பாதிப்பை தடுக்க 4 வழி சாலை பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல மாதங்களாக தேங்கியுள்ள கழிவுநீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் ரயில்வே ஃபீடர் ரோடு அருகே ஏட்டையா தெருவில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா அரசின் நகராட்சி அதிகாரிகள் கழிவுநீரை அகற்ற அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தொடர் சுபமுகூர்த்த தினம் என்பதால் தூத்துக்குடி சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கோடை மழையால் பூக்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 800 ரூபாய்க்கும், திருமண இதழ் மாலை ஜோடி 4500 ரூபாயில் இருந்து 6000 ரூபாயாக உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூரில் தேவாலய சபை போதகர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் விடியா திமுகவினருக்கும் போதகர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் போதகர்கள் இடமாற்றத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட பிரதிநிதி வில்லியம் பீட்டர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் தாக்கியதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏசுதாஸ் என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்காததால் உறவினர்கள் மருத்துவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதால் பக்தர்களுக்கு உடல் உபாதை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் அதிகளவில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதாகவும், இதனால் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் தோல் நோய் மற்றும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஜெல்லி மீன்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 300 மதிப்பெண்கள் பெற்ற சிறப்பு குழந்தையின் மேல்நிலை கல்விக்காக தாய் போராடும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை செட்டி வீதியைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவரின் சிறப்பு குழந்தை 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 500க்கு 300 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளார். இக்குழந்தையை மேல்நிலை பள்ளியான 11ஆம் வகுப்பில் சேர்க்க கோவை அரசு பள்ளிகள் மறுப்பதாக வரலட்சுமி குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து திறமைகளும் கொண்ட எனது மகனுக்கு 11ஆம் வகுப்பு படிக்க மாவட்ட ஆட்சியர் உதவி புரிய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 11th 12th எந்த ஸ்கூலுமே அட்மிஷன் எங்களுக்கு போட மாட்டேக்காங்க. நான் நிறைய ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேங்க சார். கோவை புதூரில் போய் அங்கேயே போய் கேட்டேங்க, அங்கேயே எடுக்க மணிக்கூண்டிலே கேட்டால் அங்கேயே எடுத்துக்கலங்க. ஊனமற்றவங்களுக்கு ஸ்கூல் எந்த ஸ்கூல் போனாலும் டீச்சர்ஸ் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் இல்லாதவங்க, பணம் கட்டி படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் இந்த குழந்தைகளை நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆளுகளும் இல்லை. ஸ்கூலில் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது? இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் காப்பாற்றுறது? கடலூர் அருகே ரயில் மோதி டீ கடை தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி RS மணிநகரை சேர்ந்தவர் காதர் பாஷா. இவர் டீ கடை ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இவர் 8000 ரூபாய் பணத்துடன் வீட்டில் இருந்து வெளியில் சென்று வீடு திரும்பாததை அடுத்து ரயில் மோதி அதே பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்குறாய்விற்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 4 பெண்கள் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலத்தைச் சேர்ந்த பழ வியாபாரியான விக்னேஷ் குமாரபாளையத்தில் தனது மொத்த விற்பனை செய்யப்பட்ட பணத்தை பெறுவதற்காக வந்துள்ளார். அப்போது கத்தேரி என்ற பகுதியில் சிவா என்பவர் தன்னிடம் பெண்கள் இருப்பதாகவும் பணம் கொடுத்தால் உல்லாசமாக இருக்கலாம் என தெரிவித்து அழைத்துச் சென்று பெண்களை காட்டி பணத்தை கேட்டுள்ளார். தன்னிடம் பணம் இல்லை என தெரிவித்த விக்னேஷை ஆத்திரமடைந்த சிவா கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த விக்னேஷ் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் 4 பெண்கள் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நிறுவனத்தின் உண்மை தகவல்களை வெளியில் சொல்லிவிடுவேன் என்பதற்காக தன் மீது தவறான பொய் புகார்களை நிறுவனத்தின் இயக்குநர்கள் அளித்துள்ளதாக கணினி பொறியாளர் சிவா என்பவர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனம் உரிய பாதுகாப்பின்றி செயல்படுவதாகவும் அவர்களது சாப்ட்வேர்களை சீனாவில் இருந்து கூட முறைகேடாக பயன்படுத்தும் அளவிற்கு உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பொய் புகார் மூலம் தனது வாழ்க்கையை தொலைந்து விட்டதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார்.
இவங்களோட எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. சாஃப்ட்வேர் சொல்றாங்கல்ல 125 கோடி 25 எல்லாத்துக்குமான ரிப்போர்ட் காமிங்க. அதுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாதா? பிரைவேட் லிமிடெட் கம்பெனில மகனா இருந்தா அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, சிசிடிவி கேமரா கொடுத்துருங்க, சாவியை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கல்லாப்பட்டி சாவி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவு அபாயகரமா இருக்கு. அந்த ஏரியாலையும் சொல்றேன், இப்ப அவங்க மாட்டி இன்னைக்கு அந்த கார் டிசி யூனிட் பழுதானாலும் சரி, நாளைக்கு அந்த பேட்டரி பழுதாயிடுச்சுன்னா அந்த ஏரியால இருக்க எல்லாமே வெடிச்சிரும். சுத்தி ரெசிடென்சியல் ஏரியால இவி மேனுஃபேக்சரிங் எப்படி அலோவ் பண்ணும்? அதுவும் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் பேசணும்னா அவங்க எதுக்குமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க.